ஒரு பெரிய கேள்விக்குறி என்னது அப்படின்னா டாப்பர்ஸோட மார்க்ல பயாலஜி மார்க் அவங்களுக்கு எவ்வளவு மார்க் அவங்களுக்கு இருக்குது. டாப்பர்ஸ்னா யாரு? டாப் நம்பர் 1 எடுக்கிறவங்க 720 அவுட் ஆஃப் 720 எடுக்கிறவங்க எப்படியுமே 360 தான் எடுத்திருப்பாங்க. ஆனா டாப்பர்ஸ் அப்படின்னா டாப் மெடிக்கல் காலேஜஸ் செலக்ட் ஆகுறவங்களோட பயாலஜி மார்க் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது நான் எடுத்து பார்க்கும்போது என்ன ஷாக்கிங் ரிசல்ட் வந்திருக்கு. எல்லாத்தோட மார்க்குமே 360 அவுட் ஆஃப் 360 இருந்திருக்கு. மெஜாரிட்டி எல்லாருமே 100% கிடையாது, பட் மெஜாரிட்டி டாப்பர்ஸோட மார்க் டாப் மெடிக்கல் காலேஜ், தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் மெடிக்கல் கவர்மெண்ட் காலேஜ் பிளஸ் இந்தியாவில் இருக்கிற டாப் மெடிக்கல் காலேஜஸ்ல செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸோட பயாலஜி மார்க் 360 அவுட் ஆஃப் 360. அப்படின்னா உங்களோட ஸ்கோர் 360 அவுட் ஆஃப் 360 வருமா, வந்துகிட்டு இருக்கா அப்படிங்கறது நீங்க அனாலிசிஸ் பண்ணி பார்த்துட்டு ஐயோ 360 எல்லாம் எடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு குவெஸ்சன் மார்க் உங்களுக்கு வரும் இல்லையா, கேள்விக்குறி. கண்டிப்பா எடுக்க முடியும். எப்படி சார் எடுக்க முடியும்? ஏன்னா எடுத்துட்டு தானே இருக்காங்க, எடுக்கிறவங்க எடுக்கிறாங்க. ஸோ உங்களாலையும் எடுக்க முடியும். நான் சொல்ற டிசிப்ளின்ட் அப்ரோச், அந்த டிசிப்ளின்ட் அப்ரோச் அண்ட் எது எப்படி படிக்கணுங்கிறத கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா 360 அவுட் ஆஃப் 360 பயாலஜில அசால்ட்டா எடுத்துடலாம். பயாலஜி இன் த சென்ஸ் ரெண்டு பாட்னி அண்ட் ஜுவாலஜி ரெண்டும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் ரூல் என்ன தெரியுமா ஃபாலோ பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரூல் NCERT. NCERT-ய நீங்க என்ன பண்ணணும்? NCERT அப்படிங்கிறது உங்களுக்கு பைபிள் மாதிரி நீங்க யூஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? NCERT அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பைபிள் மாதிரி இருக்கணும். which means இதுதான் உங்களோட பிரைமரி புக். இதுல இருக்கிற லைன் பை லைன் அப்படியே எக்ஸாம்ல கேட்பாங்க. அதனால NCERT-ல இருக்கிற லைன் பை லைன் நீங்க தரோ பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் உங்களோட டயக்ராம்ஸ், இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ். உங்களுக்கு என்னென்ன சாப்டர்ல இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் இருக்கோ அந்த டயக்ராம்ஸை கட்டாயமா நீங்க பார்க்கணும். மூணாவது டேபிள்ஸ். இப்போ நீங்க பயோமாலிகுல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டேபிள்ஸ் இருக்கு. அந்த டேபிள்ஸ் வந்து எக்ஸாக்ட் அப்படியே क्वेश्चनல கேட்பாங்க. ஸோ டேபிள்ஸ்ல இருக்கிற டேட்டாஸை மாற்றக்கூடாது, டேட்டா இருக்கிறத அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணணும். நாலாவது என்னது அப்படின்னு பார்த்தா சயின்டிஸ்டோட நேம், டிஸ்கவரிஸ், அது எல்லாமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாமே என்ன பண்ணணும்? நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ NCERT-ல இருக்கிற லைன் பை லைன், அதுல இருக்கிற டயக்ராம்ஸ், டேபிள்ஸ். டயக்ராம்ஸ்லயும் நீங்க சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் அப்படின்னு இருக்கு. ஒவ்வொரு சாப்டர்லயும் இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் இருக்கு. எந்த சாப்டர்ல டயக்ராம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு, எந்த சாப்டர்ல கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற செக்ரிகேஷனும் இருக்கு. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எந்த சாப்டர்ல டயக்ராம் படிக்கணும், எந்த சாப்டர்ல விட்டுறலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் டயக்ராம், அங்க 3 டயக்ராம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்க ரீப்ரொடக்ஷன் ஆர்கானிசம்ல நீங்க எடுத்து டயக்ராம் படிச்சீங்கன்னா அது வேஸ்ட், ஏன்னா அந்த சாப்டரை டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கணும். எந்த சாப்டர்ல டயக்ராம் படிக்கணும், எந்த சாப்டர் படிக்கக்கூடாது அப்படிங்கிற அவேர்னஸ் இருக்கணும். டேபிள்ஸ் அண்ட் டேட்டாஸ் படிச்சிருக்கணும். சயின்டிஸ்டோட நேம், டிஸ்கவரி, இது எல்லாமே மனப்பாடம் பண்ணியிருக்கணும். ஸோ NCERT ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். ஓகே, NCERT படிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், மறந்துடாதீங்க. NCERT-ல ஒவ்வொரு சாப்டருக்கு அப்புறம் சம்மரி கொடுத்திருப்பாங்க. சம்மரி, அதுக்கப்புறம் சாப்டர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ப்ரீடெக்ஸ்ட். ஓகே, ப்ரீடெக்ஸ்ட் அப்படியே சாப்டருக்கு முன்னாடி இருக்கிற அந்த டெக்ஸ்ட் கொடுத்திருப்பாங்க, சயின்டிஸ்டோட பேர் கொடுத்த டிஸ்கவரி. இதை மறந்துடாதீங்க. இதுல இருந்து क्वेश्चन 2025ல கேட்டாங்க. அதே மாதிரி இதுல இருந்து क्वेश्चन கண்டிப்பா உங்களுக்கு 2026லயும் கேட்பாங்க. சம்மரியை லூஸ்ல விட்டுறாதீங்க, ப்ரீடெக்ஸ்ட்லயும் லூஸ்ல விட்டுறாதீங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க NCERT புக்குக்கு. இதை நீங்க ஃபாலோ பண்ணி இதெல்லாமே ரெடி ஆயிட்டு சார், இது எல்லாமே கன்ஃபார்மா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப் நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும்? அடுத்த ஸ்டெப் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது நியூ பேட்டர்ன்ல இருக்கிற உங்களோட மெயின் பிரச்சனை என்னது? அசர்ஷன் ரீசன் கொஸ்டின், அசர்ஷன் அண்ட் ரீசனிங் கொஸ்டின். இது நீங்க போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, நீட் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அசர்ஷன் ரீசன் எல்லாத்துக்குமே பிரச்சனை வரும் இல்லையா? போர்டு எக்ஸாம்ல சென்டம் அடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அசர்ஷன் ரீசன்ல தான் மார்க்கே போகும். அப்போ அசர்ஷன் அண்ட் ரீசனிங் இத சாலிடா நீங்க என்ன பண்ணணும்? இதை வந்து பிராக்டிஸ் பண்ணிடணும். இது வந்து பர் சாப்டர் நீங்க என்ன பண்ணணும்? ஒரு 50 மினிமம் 50 அசர்ஷன் ரீசன் நீங்க போட்டு பார்க்கணும். மினிமம் 50 ஆச்சு. நீங்க அசர்ஷன் ரீசன் 50 क्वेश्चंस நீங்க போட்டு பார்க்கணும். அதுக்கு மேல
இருக்காது. ஸோ மினிமம் அவ்வளோ நீங்க போட்டு பாருங்க. அது போட்டு பார்த்தாலே அசர்ஷன் ரீசன் மாஸ்டர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்னது, ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் நீங்க என்சிஆர்டி படிக்கும் போதே நீங்க படிக்கும் போதே ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க படிக்கிறீங்கன்னா அது கொஸ்டினா வரலாமா இல்லையா அப்படிங்கறத சிந்திச்சுட்டு படிக்கணும். ஸோ என்சிஆர்டி படிக்கும் போது ஒரு ஸ்டேட்மெண்ட் படிக்கிறீங்க, ஓகே இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க தோணுச்சு அப்படின்னா அந்த கொஸ்டின் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் அதே மாதிரி தாட்டோட தான் படிக்கணும். இது கொஸ்டினா வந்தா எப்படி கேட்பாங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஸ்டினா கேட்டா எப்படி கேட்பாங்க. ஸோ என்சிஆர்டி படிக்கும் போது அந்த மாதிரி தாட்டோட ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினையும் படிச்சு சால்வ் பண்ணணும். Last but not least, match the following. Match the following type of question. இப்போ match the following na என்ன வரும், டேட்டாஸ் வரும், டிஸ்கவரிஸ் வரும், அதுக்கப்புறம் வேற என்ன வரும், இப்போ பயோடெக்னோ மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் இருக்கு அப்படின்னு என்ன வரும், மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர்ல நம்மளோட ட்ரக் இந்த மைக்ரோபோட பேரு, அதோட ப்ராடக்ட் என்ன நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம், அது மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கலாம். ஜெனடிக்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் யார் கொடுத்தது, கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா அதோட மெயின் ரோல் என்ன, அது எதுக்காக அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் வரலாம். இது நீங்க பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மூணாவது விஷயம் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய மூணாவது பாயிண்ட் என்னது, டாபிக் வைஸ் எம்சிக்யூ நீங்க சால்வ் பண்ணியிருக்கணும். டாபிக் வைஸ் எம்சிக்யூ சால்வ் பண்ணணும். டாபிக் வைஸ் இருக்கிற மேக்ஸிமம் கொஸ்டின்ஸை நீங்க சால்வ் பண்ணணும். இதுக்காக நம்மளுக்கு ஒரு பேட்ச் வருது இல்லையா, அந்த பேட்ச் நீங்க ஜாயின் பண்ணி டாபிக் வைஸ் எம்சிக்யூஸ் கொடுக்க பிராக்டிஸ் பண்ண போறோம். அதை நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணிருங்க. ஸோ டாபிக் வைஸ் எம்சிக்யூ நம்ம கட்டாயமா சால்வ் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் நம்மளோட பிஒய்க்யூ சாப்டர் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், டாபிக் வைஸ் அண்ட் சாப்டர் வைஸ் பிஒய்க்யூஸ் நம்ம சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணணும், என்சிஇஆர்டில ஒரு முக்கியமான ஒரு புக் இருக்கு, அது என்னதுன்னு சொல்லுங்க, எக்ஸாம்பிளர். எஸ், என்சிஆர்டி எக்ஸாம்பிளர்ல இருக்கிற கொஸ்டின்ஸை நம்ம மிஸ் பண்ண கூடாது. ஒரு வருஷம் என்சிஆர்டி எக்ஸாம்பிளர்ல இருந்து கிட்டத்தட்ட 5 to 6 கொஸ்டின் டைரக்டா அப்படியே கேட்டிருந்தாங்க. அதனால ஒவ்வொரு சாப்டருக்கும் என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் இருக்கும், அதை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, நாலாவது என்னது, நாலாவது ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ். ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸை நீங்க என்ன பண்ணும், பிரைம் ஃபோக்கஸ்ல வச்சிருக்கணும். இப்போ இந்த ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதுக்காக இன்ஸ்டாகிராம்லயும் நம்மளுக்கு ஒரு போஸ்ட் மாதிரி போட்டிருப்பாங்க, வீடியோ நம்மளுக்கு இருக்கு ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ். ஸோ அதை நீங்க பாருங்க, உங்களுக்கு கிடைச்சிரும். ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணணும், இதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம படிக்கணும். அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம் மேனேஜ்மெண்ட். ரொட்டீன் போட்டு கன்சிஸ்டன்ட்லி ஒரு டைமை நீங்க ஃபாலோ பண்ணுங்க எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும். இப்போ போடுற ரொட்டீன் சாலிட் பிளான், வர 3 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு எவ்வளவு மாசம் இருக்கோ, ஓகே, அதுக்கு டேட் வைஸ் எவ்வளவு நாள் இருக்கு அதை கால்குலேட் பண்ணி ஒரு ப்ராப்பர் பிளான் ஷெட்யூல் ஒன்று போடுங்க. அந்த ஷெட்யூலை எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணுங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த டைம் மேனேஜ்மெண்ட் நடந்துருச்சு அப்படின்னா 360 அவுட். இது எல்லாமே ஸோ எவ்வளோ, ஒரு 5 பாயிண்ட், இது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 360 அவுட் ஆஃப் 360 எடுக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. 360 அவுட் ஆஃப் 360 நீட் பயாலஜில எடுத்துடலாம். 720க்கு கிடையாதுரா கண்ணா, 360 அவுட் ஆஃப் 360 பயாலஜில மட்டும் எடுத்துடலாம். நீங்க இது எடுத்தாலே போதும், ஒரு half மார்க் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், அண்ட் நீங்க கட்டாயமா நீட்ல செலக்ட் ஆயிருவீங்க, டாப் மெடிக்கல் காலேஜ் எடுத்துட்டு வருவீங்க. ஸோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.